திவாகர், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. நீங்க போடணும். நாங்க மாட்டிக்கிறோம். மொத்த பெண் இனத்துக்கே இழிவை ஏற்படுத்திடுறீங்க. மைக்கு நாங்க மாட்டிக்கிறோம். என்னால எந்திரிச்சு வந்து பேச முடியல because I am not இது வந்து well. பிரச்சனை. நான் இங்க இருந்து பேசும்போது சத்தமா தான் பேச முடியும். பண்ற டார்ச்சர் பண்றாங்க. உங்ககிட்ட நான் சொல்லல அவ்வளவுதான். ப்ளீஸ். நான் உங்ககிட்ட தான் சொல்றேன். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. நான் கேட்க முடியாது. காட்டி போங்க. டோர் திறந்து சொல்ல போறேன். மைக்க நாங்க மாட்டிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இது ஒரு காமனான விஷயம் தானக்கா மைக் மாட்டணுங்கிறது. நான் இப்ப தப்பா ஏதாவது சொன்னேன்னா ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. அப்பா எபிசோட்ல பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்காங்கப்பா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் ஒன்னே சொல்லவே இப்ப பார்வதி என்ன சொன்னாரு பிக் பாஸ் கிடையாது தானே. ஒரு டோன் இருக்குல்ல, இட்ஸ் நாட் யுவர் ஹோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. திவாகர், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. ஐயோ மீண்டுமா எத்தனை தடவை பிக் பாஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க மைக்க போடுங்கன்னு. பனிஷ்மென்ட் கொடுங்க. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. பார்வதி நான் திவாகர் அண்ணா கிட்ட பேசுறேன். நான் I'm not உங்கள்ட்ட talking to பேசுறேன். you. நான் உங்கள்ட்ட பேசுறேன். அவருக்கு வாய் இல்லையா? திவாகருக்கு நீ தான் வாயா? நீ தான் வாயா? அப்படியே வச்சுக்கோங்க. நான் உங்கள்ட்ட பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பதில் சொல்லாம அவங்க ஏன் சொல்றாங்க? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அல சொல்லதான் செய்வேன். கேட்டா கேளுங்க. மைக்க கீழே கழட்டி போட்டு உங்க இஷ்டத்துக்கு உட்காருங்க. எனக்கு என்ன பிரச்சனை கழட்டி போட்டுலாம் இருக்க முடியாது. மைக்க போட்டு தான் செய்வோம். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏன்னா நம்மளால பாத்துக்கிட்டு ஓவரா பாத்துக்கிட்டு இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுவேன். பார்வதி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க பார்வதி. இல்ல நான் ஒரு வச்சுப்பேன். மேனஸா கொஞ்சமாவது பாத்து இல்ல, நீட்டா நான் மரியாதையா வச்சுப்பேன் பேசுங்க. திவ்யா. ரெஸ்பெக்ட்டா ஃபர்ஸ்ட் பேசுங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஓகே நான் ஓகே எல்லாம் இங்க பேச கூடாது. இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டதா? வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. கருவாயா நான் தலையா சொல்லதான் முடியும். சொல்லுங்க. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? பார்வதி this is not right. நீங்க பேசாதீங்க. திவாகர் நீங்க கிடையாது. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. என் பேர் வந்தாலும் வரலனாலும் நான் பேசுவேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.